ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அணிவுடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இன்றைக்கு 1141 ஜெப ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து முடியாய் கர்த்தர் அடியனுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அப்படியே அழைத்த மூப்பொருளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 13ஆம் வசனத்தை இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இவர்களே, இந்த வசனத்தை 3 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, தேற்ற தெரிந்த ஆண்டவர். 2வது, தேற்ற விரும்பும் ஆண்டவர். 3வது, தேற்றி மகிழும் ஆண்டவர். 1, தேற்ற தெரிந்த ஆண்டவர். ஒரு தாய் தேற்றுவது போலவும் அதைவிட அதிகமாகவும் நம் ஆண்டவர் நம்மை தேற்ற இருக்கின்றார். என்னால் ஆண்டவர் நம்மை எப்படி தேற்றுகின்றார் என்று சொன்னால், ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம், லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியத்தை பார்க்கின்றோம். நாயினூர் விதவையை மகன் இறந்து அவனை பாடையிலே வைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கு மனதுருகுவதை பார்க்கின்றோம். என்றால் அவருக்கென்று அந்த தாய்க்கென்று இருந்த அந்த ஒரே மகன், அவனும் மரணம் அடைந்த சூழ்நிலையிலே அங்கு அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார். அவரோடு கூட மற்ற எல்லாரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து அழாதே அழாதே என்று சொல்லி அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அப்படின்றால் ஆண்டவர் மன உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் இரக்கங்களின் பிதா, சகல ஆறுதலுக்கும் கடவுள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் செய்த அந்த செயலை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் அழாதே என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த ஆறுதலான வார்த்தையை சொல்லி தேற்றி மரித்து போய் இருந்த மகனுடைய பாடையை தொட்டார் என்று பார்க்கின்றோம். பாடையை தொட்டால் தீட்டு ஏற்படும் என்று அறிந்திருந்தோம். இயேசு தொட்டார். ஏனென்றால் வாலிபன் உயிரோடு எழுந்துவிட்டால் தீட்டுப்படவில்லை. இயேசு உயிரோடு எழுப்பிய 3 உண்டு. இந்த வாலிபன், யாவீரின் மகள் லாசரு, இளம் வயதினரே மரணம் அடைகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கு செயல்படுகின்றவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்றோம், இங்கு கொண்டு செல்லுகின்ற வேளையிலே அவர் சுகப்படுத்துகின்றார். ஆனால் அங்கு பார்க்கின்ற பொழுது யாவீரின் மகள் மரணமடைந்த சிறிது நேரத்திலே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 49-56 பிறகு சிறிது நேரத்திலே அவர் அங்கு அவரை தேற்றி அங்கு பார்க்கின்றோம். ஆனால் லாசருவை பார்க்கின்ற பொழுது 4 நாட்கள் ஆன பின்பு வந்து அவர் அங்கு தேற்றுகின்றார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39-44 பார்க்கின்றோம். மரித்து போயிருந்த அவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பி அவர்களை தேற்றினார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேற்றப்படுவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஒருவேளை மரித்த சரீரத்தையே உயிரோடு எழுப்புகின்ற கர்த்தர்
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன திருவுளம்பட்டின ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய எந்த பலவீனமானாலும், எந்த அவயவங்களானாலும் அதை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்மை தேற்ற தெரிந்த ஆண்டவர். என்னால் நாம் தேற்றப்பட வேண்டும். இங்கு பார்க்கின்றோம், அந்த மகள் அங்கு விதவை அவரிடத்திலே போய் ஜெபிக்கவில்லை. ஆனால் அவர் மனதுருக்கம் அங்கு வந்தது என்று பார்த்தால், நீங்களும் நானும் இந்த கூடுகையை ஆரம்பித்து இவ்வளவு 1141 நாட்களும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாக அவர் நம்மை தேற்றுவார். தேற்றி நமக்கு விடுதலையை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக, தேற்ற விரும்பும் ஆண்டவர். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, யாத்திராகமத்திலே எகிப்திலே நாட்டிலே 430 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து எகிப்தியர்கள் துன்பப்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலையிலே இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய கர்த்தர் நோக்கி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் எழுப்பின வேதனையின் கூக்குரலை கேட்ட கடவுள் கேட்டும் கேளாதவர் போல் இருந்து விடவில்லை. இதை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அதில் சொல்லப்படுகின்றது, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மளோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார். என்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூப்பிட்டதை ஆளோட்டிகளின் மூலமாய் கேட்டது மட்டுமல்ல, அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேதனைகளையும் அறிந்திருக்கின்றார், நம்முடைய பாடுகளையும் அறிந்திருக்கின்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை காத்த கர்த்தர், அவர்களுக்கு இருந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்ட கர்த்தர், இன்றைக்கு புதிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கிற உங்களையும் என்னையும் எல்லா நிலைகளிலும் மீட்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம், ஆண்டவர் இந்த எல்லா நிலைகளிலும் அங்கு பார்க்கின்றோம். அங்கு மோசையை அழைத்த பொழுது மோசே அதற்கு சரி, நான் அதற்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்ன பொழுது கூட ஆண்டவர் அவரை முன்குறித்தது நிமித்தமாய் அவரை அழைத்து அவர் மூலமாக தான் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர்கள் இன்றைக்கும் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம், தேற்ற விரும்பும் ஆண்டவர். நாம் தேற்றப்படுகின்ற பொழுது நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் தேற்றவும், அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை நாம் பெற்றுத்தரவும், நாம் இப்படியாக ஜெபங்களிலே நாம் ஏறடிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே விடுதலையை கர்த்தர் கட்டளையிட உள்ளவராக இருக்கிறார். என்றால் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆம் என்று பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே. நிச்சயமாக நம்முடைய காரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய வேண்டிய விடுதலையை கட்டளையிட சித்தமுள்ளவராக இருக்கின்றார். எனவே அவர் தேற்றி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவதாக, தேற்றி மகிழும் ஆண்டவர். தம்மிடத்திலே வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்தார்களோ வந்த எல்லாரையும் அவர் அரவணைத்தார் என்று பார்க்கின்றோம். ஆம், தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் ஆண்டவர் புறக்கணிக்காதபடி எல்லாருக்கும் எது தேவையோ அவர்கள் கேட்பதற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் நம்மை என்ன கேட்கின்றோமோ அதை கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். என்றால் அதிலே அவர் மகிழ்கின்ற கர்த்தராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று, அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்று நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக மகிழ்கின்றவராயிருக்கின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்களிலே அங்கு நடைபெற்ற காரியம், அவர் மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது 2ஆம் வசனம் சொல்கிறது, 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஒரு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தொழுநோயை தொட்டது மட்டுமல்ல, தொட்டு சுகப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை எல்லா நிலைகளிலும் அவர் தொட்டி நம்மை பலப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். நாம் எதற்கும் சோர்ந்து போகாதபடி, என்றால் ஆண்டவர் மகிழ்ந்து இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் அதற்காகத்தான் என்றால் எபிரேயர் 13:8 பார்க்கப்படுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். எனவே அவர் நம்மை எல்லா நிலையிலும் கூறுகிறார். அதே 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 5 முதல் 10 வசனங்களிலே 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே வருகிறார். வந்து என்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் சொன்ன பொழுது அங்கே நடைபெற்ற காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கும் செல்கின்றார். ஆனால் அவன் சொல்கின்றான், என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமையுள்ள ஒரு வார்த்தை உங்களையும் என்னையும் எல்லா நிலைகளிலும் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் அதிலே மகிழ்கின்றவராக இருக்கின்றார். சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளும் நான் காணவில்லை என்று சொல்லி சாட்சி பகர்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது தான். நீங்கள் நானும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கின்ற பொழுது நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களாய், ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அப்படியாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அதே மத்தேயுவிலே பார்க்கின்ற போது 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது பேதுருவின் வீட்டிலே வருகிறார். வந்து அங்கு பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை காண்கிறார். உடனே அவள் கையை தொட்டவுடன் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார் சொன்னால், நீங்கள் நானும் ஜீவன் இருக்கும் மட்டுமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்யத்தக்கதாய், ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாய், அநேகருக்காக ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இதனால் ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார். நமக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார். நம் இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கான காலங்களை கொடுத்திருக்கிறார். பாடுகள் நிறைந்த உலகத்திலே பரம நேச நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கின்றார். இதை நாம் அறிந்து கொண்டு, ஆண்டவரே, நீர் என்னை தேற்ற தெரிந்த ஆண்டவர், என்னை தேற்ற விரும்பும் ஆண்டவர், தேற்றி மகிழும் ஆண்டவர், ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா நிலையிலும் நம்மை கொடுத்து நாம் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கத்தக்கதாகவும், நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, ஒரு தாய் தன் குழந்தை அழிகின்ற பொழுது ஓடோடி வந்து தூக்குவது போல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், வியாதிகளையும், வேதனைகளையும் அறிந்திருக்கிறவர் நிச்சயமாக பாராமல் இருக்க மாட்டார். அவர் தாயை போல நம்மை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நீங்கள் நானும் அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்து நம் இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட நித்தியத்திலே இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி எடுத்திருக்கிற பஸ்தத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை தேற்றுகின்ற கர்த்தர். ஆம் கர்த்தாவே, எல்லா நிலைகளிலும் நீர் எங்களை கண்டிருக்கின்றீர். எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, உம்மால் செய்யக்கூட முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பார்க்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே இணைந்திருக்கிற எங்கள் இன மக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கணுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் கர்த்தாவே அவர்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் கர்த்தாவே அவர்கள் எல்லா நிலைகளிலும் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதாய், உம்மிலே மகிழ்ந்து கழிவுறத்தக்கதான கிருபையா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். மீதான காலங்களையும் நேரங்களையும் உம்முடைய வல்ல கரத்தில் ஏற்படுத்திக்கின்றோம். எல்லா துதி கனமையும் கிடைக்கின்றோம். இப்போ இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.